தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொன்னாலே சிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ கேவலமான படுபாதாரத்தில் போயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து காவல்துறையை வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். ஸோ உங்களால் முடியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா கண்டிப்பாக வந்து அது வேறு யாருக்கிட்டனா மாற்றிட்டு போயிடலாம், இல்லைன்னா வந்து ரிசைன் பண்ணி நீங்கள் வெளியே போயிடலாம். அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு நன்மை. நீங்கள் உடனே கேட்பீங்க, குஜராத்தில் நடக்குதே, யூபியில் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ஆயா வடை சுட்ட கதைலாம் இங்கே சொல்லாதீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பெஞ்ச் மார்க் வேறு, யூபியிலேயோ குஜராத்தில் இருக்க பெஞ்ச் மார்க் வேறு. சரியா? இது வந்து குஜராத் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டோட பெஞ்ச் மார்க் வந்து கம்ப்ளீட்டாக வேறு, உங்களுக்கு செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் வேறு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இங்கே ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை. முடிஞ்சா இருங்க, முடியலையா இல்லை சாமி எனக்கு முடியாது சாமி, எனக்கு அந்த திறமை இல்லை சாமி, நாங்கள் வெளியே போகிறோம், வேறு யாரென்னா வச்சு நீங்கள் ஆட்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது எத்தனை கோழைகள் யூஸ்வலாக சொல்லுவாங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. நான் ஏதோ வந்து அந்த காலத்தில் சொல்கிறாங்க போல இருக்கேன், இப்போல்லாம் எப்படி கரெக்டாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தொடர்கோழிகள். 4ஆம் தேதி பார்த்தோன்னா ஜெயக்குமார் வந்து கொல்லப்படுகிறார். மே மாதம் 4ஆம் தேதி அவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர், அதுவும் வந்து பொலிட்டிக்கல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபக் ராஜா அவர் தலித்து கேட்டால் வந்து அவர் ரவுடிங்க, அதனால தாங்க கொண்டுட்டாங்க, அதுக்குள்ளே ரவுடிக்கு அந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி அஜெண்டா எழுதுறாங்க. அதாவது இது ஒரு ஐடி டீம் வச்சுருக்கானுங்க இவனுங்க. அதாவது பிஜேபி வந்து அங்கே ஐடி டீம் வச்சுருக்காங்கல்ல, கோடி மீடியா மாதிரி. இங்கே வந்து மீடியா இவனுங்க வேலைக்கு வாங்கலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து ஒரு 4-5 பேர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கானுங்க தற்குறிங்க. அந்த தற்குறிகள் தான் மாற்றி இந்த அஜெண்டாவை செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ரவுடி, இவர் நல்லவர், இவர் கெட்டவர். அதாவது 2 வாட்ச் கட்டியிருந்தா இவர் வந்து புத்திசாலி, ஒரு வாட்ச் கட்டியிருந்தா இவர் முட்டாள் அப்படின்ற மாதிரியெல்லாம் அஜெண்டா கிரியேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டுருப்பானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்யூஸ் தான். சில பேர் வந்து இந்த ப்ளூ டிக் மார்க்கெல்லாம் வந்து டீசெண்டாக பேச மாதிரி நடிப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப் கூட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபியூஸாக நடந்திருக்கும். ஸோ அப்போ தீபக் ராஜ் வந்து மே மாதம் 27ஆம் தேதி கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் சண்முகம் ஏடிஎம்கே, இவரோட கதை பார்த்தீங்கன்னா கொடூரமான கதை. ஜூலை மாதம் 4ஆம் தேதி கொல்லப்படுகிறார். கேட்டாக வந்து திமுகவை சேர்ந்த சதீஷ்ன்றது கஞ்சா விற்றுக்காரு சேலத்தில். கஞ்சா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்ல, நீ ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சதீஷ் அவர்கள், டிஎம்கே. ஸோ டிஎம்கே என்ன சொல்லுது, எங்கள் ஆட்சியில் வந்து கஞ்சாவே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதே நீங்கள் தான்டா அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் நியூஸ் கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு கஞ்சாவோட வளர்ச்சியும் அபரிதம். ஸோ அந்தளவுக்கு கஞ்சா விற்பனை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக கள்ளச்சாராயம் குடிச்சு வர கிட்டத்தட்ட 62 பேர் செத்துக்குங்க. ஸோ 62 பேர் இல்லை, ஃபஸ்ட்டு ஒருத்தர் செத்தப்பவே இங்கே வந்து கலெக்டரும் எஸ்பியும் வந்து என்ன சொன்னாங்க, இல்லை அவர் வந்து கள்ளச்சாராயத்தெல்லாம் குடிக்கலுங்க, அவர் வந்து நல்லா தான் இருக்கார், கள்ளச்சாராயம் வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக வந்து அட்மிட் ஆகி இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நம்பி வந்தவங்களாம் குடிச்சு கிட்டத்தட்ட 62 பேர் மரணங்கள்லாம் வந்திருக்கு. இதுக்கு கேட்டால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது அங்கேருந்து இங்கே வந்ததுங்க, இங்கேருந்து இங்கே வந்துங்க, பாண்டிச்சேரிந்து இங்கே வந்ததுங்க. பாண்டிச்சேரிந்து உள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போது நம்ம வந்து குஜராத்தில் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கல, ஆப்கானிஸ்தான்லேருந்து கஞ்சா உள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா நம்ம அவங்க தானே கேள்வி கேட்குறோம். அதுபோல் மெத்தனாலோ ஏதோ ஒரு விஷயமோ அங்கே பாண்டிச்சேரியை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க பார்டரில்? இப்போ பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே 10 பேர் கொண்ட ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. அப்புறம் பட்ட பகலில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நடந்திருக்குங்க. மெட்ராஸில் ஒரு 6 மணிக்கு ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்க டிராஃபிக்கில். ஆனால் இவனுங்க சென்னையிலேயே வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கானுங்க. இப்போ வந்து சரண்டர் ஆகிட்டானுங்க. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிச்சான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சரண்டர் ஆகிருக்கானுங்க. கேட்டால் இப்போ வந்து போலீஸ் எந்த ஆங்கிள் ட்ரை பண்ணிருக்குதுனாக்கா, இவங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி முற்பகை இருந்திருக்கான், அதனால் முற்பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளை நோக்கி தான் இவங்க போகிறாங்க. ஸ்டார்டிங்கை முடிவு பண்ணுறவங்க இங்கே எந்த ஆங்கிள் செட் பண்ணணும் அப்படின்றது வந்து இவங்களே முடிவு. அரசியல் கொள்ளலாம் இல்லைங்க, இதெல்லாம் பிளான் மாற்றே கிடையாது. சும்மா வாய்க்க தகராது, அவன் விட்டு போயிட்டான், அவ்வளோதான். இல்லை சில பேர் வந்து ரைட்டாக பேசுகிறோம். என்னன்னு பார்த்தா இவர் ஆல்ரெடி வந்து பயங்கரமான ஒரு ரவுடி. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் படித்தவங்களை, அதுவும் வந்து வக்கீல்களை வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து டிஎம்கேல எவனுமே கட்ட பஞ்சாயத்து பண்ணது கிடையாது. இல்லை எல்லாம் வாயில் வேலை வச்சுட்டு கம்முன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்க பார்ப்பாங்க எல்லாருமே. இல்லை நீங்கள் எல்லாருமே டிஎம்கேல எவனும் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ண மாட்டான், எல்லாம் பார்ப்பாங்க. அஜெண்டா செட் பண்ணுறானுங்க பஸ்ஸு. அதாவது தலித்துகள் வந்து படிச்சுட்டு அவர் பின்னாடி போய் சேர்ந்தாக்கா அதை கட்ட பஞ்சத்துக்காக பின்னாடி போய் சேர்றாங்க. ஆனால் படிச்சுட்டு இவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்தாக்கா அவங்க வந்து முற்போக்குவாதிகள்.
பாருங்க திராவிடம் எனக்கு வந்து படிப்பு கற்று சொல்லுது, இதை பாருங்க திராவிடம் வந்து போட்ட பிச்சை இந்த டிகிரி எல்லாம். ஏன்டா டிகிரி வச்சு இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா பச்சிருவாங்கள எல்லாருமே. அவன் கஷ்டப்பட்டு நாய் படாத பாட்டுப்பட்டு படிக்கிறான். இன்னும் இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாக்கா இல்லை எல்லாமே முடிஞ்சிடும், இவனுக்கு ஒரு வேளை சோறு போத்துறா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லல. அவன் வந்து மன வைராக்கியத்தில் வந்து உட்காந்து படித்து முன்னேறி முன்னுக்கு வந்தா இது நாங்கள் போட்ட பிச்சை, இது காலைல சாப்பாடு போட்டது நாங்கள் போட்ட பிச்சை, அப்புறம் 1000 ரூபாய் தந்தோம் அதனால தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட வேண்டியது கொஞ்சம் கேவலமாக இல்லை உங்களுக்கெல்லாம் கேட்குறேன். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் போட்ட பிச்சைனாக்கா மற்ற மாநிலங்களில் படிச்சுட்டு அவன் வந்து முன்னுக்கு போய் இப்போ வெளிநாட்டில் வந்து அவன் சிஇஓலாம் இருக்கானே அதெல்லாம் அவன் போட்ட பிச்சைன்னு சொல்லுது. நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு பிச்சை போட்டுக்கோம். எங்களோட பிச்சையை வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க முதலமைச்சராகவோ எம்எல்ஏவோ எம்பிஏவோ ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு போக எங்களுக்கு செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். நீங்கள்லாம் நான் எங்களுக்கு செஞ்சுட்டீங்களா நடுத்தொழில் இருக்க இங்கே பார்த்தா தெரில, எவன் நடுத்தருவில் இருக்கிறான், எவன் வந்து கீழே இருக்கிறான், எவன் மேலே காணுன்னு தெரில. இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கீங்கள, எல்லாம் இந்த அதிகாரத்தால் தான் சேர்த்தீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்ட பிச்சை தானே. கண்ட நாய்களெல்லாம் அது போல் எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை முதலமைச்சராவோ ஆக்குனது யார்? நாங்கள் தானே. நாங்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் வந்து கரெக்ட். எங்களால் டைரெக்டாக பெனிஃபிட் ஆனது யார்? ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆனது நீங்கள் தான். நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்து முதலமைச்சரானீங்க. அப்போ தான் நீங்கள் எங்களுக்கு வந்து ஏதோ பார்த்து செஞ்சுருக்கீங்க, செய்யலைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் செஞ்சிட்டதாலேயே இவங்க வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு சாப்பாடு போட்டதாலே எல்லாருமே பச்சு எல்லாருமே மேலே போயிட்டானுங்க. அப்படியே இவங்க வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்கி விட்டுக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டில். அவன் பச்சு அவன் வந்து வயிற்று போய் எங்கெங்கே போயிட்டு எங்கெங்கே வேலை செஞ்சு அவன் குடும்ப பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் இவர் கிரெடிட்ஸ் வந்துடணும். திராவிடம் யாரா வந்து இங்கே வந்து இடஒதுக்கி தந்தது எல்லாம் இவங்க தான் இடஒதுக்கி தந்தது. இடஒதுக்கி யார் தந்தது தெரியாமல் கேட்குறேன். இடஒதுக்கி யார் தந்தது? தலித்துக்கு நீங்கள் தான் இடஒதுக்கி தந்தீங்களா? இந்த கவர்மெண்ட் தான் திராவிட மாடல் தான் வந்து இடஒதுக்கி தந்தா? இது போல் பல விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ பேச வேண்டிய இடம் இது கிடையாது. பட் சட்டம் ஒழுங்கு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட்டு சிம்பிளி நல்லிஃபைடுங்க. இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாளைக்கே இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாலும் வி மஸ்ட் வெல்கம் திஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதுக்காக நான் கை கூப்பி கண்டிப்பாக வர வைப்பேன். தே ஆர் டிசர்வ்ட். உங்களுக்கு ஆட்சி பண்ணதுக்கு வந்து முடியல, உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. நாங்கள் வேறு ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். நன்றி.